ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம எவ்வளோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். எல்லா கிரைம் கேஸ்லையும் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஒரு கிரைம் நடக்கும், இல்லை ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதை நிறைய போலீஸ் ஆஃபீஸர் விசாரிப்பாங்க. அந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு கோர்ட்டில் வச்சு தண்டனை வாங்கி தருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம எல்லா கேஸ்லையும் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் இந்தியாவில் இருக்க டேராடூன் அப்படிங்கிற ஊரில் நடந்தது. அந்த ஊரில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டை, அந்த வழக்கை விசாரிச்ச அதில் சம்பந்தப்பட்ட 18 போலீஸ் அதிகாரிகளுக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? ஒரு இன்சிடென்ட்டை விசாரிச்ச போலீஸுக்கே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்களா? அது எதுக்குங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரும். கண்டிப்பா எனக்கும் வந்துச்சு. அந்த இன்சிடென்ட்டை ஃபுல்லா படிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு திரைப்படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழில் ஃபேமஸான அந்த ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்துருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த படத்தை தான் இந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அப்படி டேராடூன்ல என்ன நடந்தது, எதுக்காக இந்த 18 போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரே வழக்கில் ஆயுள் தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. 2009 வருஷம் உத்தரப்பிரதேசல இருக்க காசியாபாத் அப்படிங்கிற ஊர்ல ரன்பீர் சிங் அப்படிங்கிற ஒரு பையன் ஜஸ்ட் அப்பதான் MBA கோர்ஸ் முடிச்சிருக்கான். ஜெனரல் அந்த ஃப்ரெஷர் பசங்கெல்லாம் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கான்டாக்டையும் சொல்லி தருவாங்க. சார், நான் இப்போதான் படிப்பை முடிச்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க, எனக்கு வேலை வேணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்பாங்க. தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட கேட்பாங்க, குடும்ப உறவுகள் கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த ரன்பீர் சிங் தனக்கு வேலை வேணுங்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஃபைனலா டேராடூன்ல இந்த ரன்பீர் சிங்குக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் ஒரு கம்பெனியில விசாரிச்சு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இதை கேட்டவனே இந்த ரன்பீர் சிங்குக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பட் இவர் இருக்கிற அந்த ஊர்ல இருந்து டேராடூனுக்கு போகணும்னா பஸ்ல 5 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போனோம். இப்போ இந்த ரன்பீர் சிங் தன்னோட அப்பா அம்மாட்ட என்ன சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, கண்டிப்பா இந்த இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணி ஜாப் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊரான காசியாபாத்ல இருந்து பஸ் ஏறி டேராடூனுக்கு போறாரு. ஜூலை மாசம் 2ஆம் தேதி 2009 வருஷம் கிளம்பி போனவர் ஜூலை மாசம் 3ஆம் தேதி 2009 வருஷம் காலையில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. சக்சஸ்ஃபுல்லா இன்டர்வியூ முடிச்சிட்டாரு. அப்பவே சொல்லிட்டாங்க, சார் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, எங்க கம்பெனில உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம். இது எல்லாத்தையும் விட சர்ப்ரைஸ் என்னன்னா, நீங்க நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணீங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஜூலை மாசம் 4ஆம் தேதி இவர் வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தன்னோட அம்மா அப்பா கிட்ட, குடும்ப உறவுகள், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்றாரு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நாளைக்கு நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சந்தோஷமான நியூஸை கேட்டு இந்த ரன்பீர் சிங்கோட அப்பா அம்மாக்கு அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா அவங்களால தூங்கவே முடியல. சரி, ஓகே, தன்னோட பையன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டா கூட இந்த சந்தோஷ நிமிடங்கள் அவங்களுக்கு சில மணி நேரம் மட்டும்தான் கிடைச்சது. நைட்டு உட்காந்து கேஷுவலா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் காசியாபாத்ல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, டேராடூன்ல திடீர்னு ஒரு கேங்ஸ்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த கேங்ஸ்டர் போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கியை எடுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். பட் போலீஸ், அந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த கேங்ஸ்டரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஃபைனலா போலீஸ் ஜெயிச்சு காட்டிட்டாங்க. இந்த கேங்ஸ்டரை என்கவுண்டர் பண்ணது மூலமா மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதுங்கிற மாதிரி அதுல சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசருக்கு பாராட்டு மலை குமிய ஆரம்பிக்குது. இவங்க அம்மா அப்பாவும் இது ஏதோ ஒரு கேஷுவலான நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதுல கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த நபரோட போட்டோவை காமிக்கும் போது இந்த ரன்பீர் சிங்கோட அப்பா அம்மாவோட இருதயமே ஒரு செகண்ட் நின்னு போச்சு. எஸ், டிவியில கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லப்பட்டு போட்டோ காமிக்கப்பட்டது யாரும் இல்ல, முந்தின நாள் கிளம்பி டேராடூனுக்கு இன்டர்வியூக்கு போன தன்னோட பையன் போட்டோ தான் டிவியில ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இவன் நேத்து தான் இன்டர்வியூ போனா, இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன்னு கால் பண்ணா, இப்ப திடீர்னு ஏதோ நியூஸ்ல ஏதோ கேங்ஸ்டரை சுட்டு கொலை பண்ணிட்டாங்க, அந்த பையன் தன்னோட பையன் தான் சொல்லும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தலையே சுத்திருச்சு. சரி, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, தன்னோட பையனோட போட்டோவை தவறா நியூஸ்ல காமிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, பதட்டப்பட்டு காசியாபாத்ல இருந்து டேராடூனுக்கு போறாங்க. நேரா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த கேங்ஸ்டர் சுட்டு கொலை பண்ணீங்களா, அவரோட உடல் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிணவரையில இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த அம்மா அப்பா பதட்டமாயி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க பிணவரைக்கு போய் கேங்ஸ்டர்னு சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட உடலை இப்படி வெளியில எடுத்து பார்க்கும் போதே இந்த அப்பா அம்மா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகமே கிடையாது, கேங்ஸ்டர்னு என்கவுண்டர் செய்யப்பட்டது இவங்களோட 22 வயசு பையன் ரன்பீர் சிங்ங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ இவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்க போலீஸ் ஆபீசரை கேக்குறாங்க, சார் இவன் கேங்ஸ்டர்லாம் கிடையாது, எங்களோட பையன் நேத்து தான் காசியாபாத்ல இருந்து இன்டர்வியூக்காக வந்திருக்கான், இவன் எப்படி
எப்படி சார் கேங்ஸ்டரா இருக்க முடியும் கேட்டதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க, இல்ல உங்க பையன் கேங்ஸ்டர் தான், எங்கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து தப்பிச்சிட்டு காட்டுக்குள்ள போனா நல்ல வேளை நாங்க சுட்டு கொலை பண்ணதுனால பல பேரோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டதுன்னு போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரன்பீர் சிங்கை என்கவுண்டர் பண்ண அந்த சம்பந்தப்பட்ட 18 போலீஸ் ஆபீசருக்கும் வாழ்த்து மலையில நனைய ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அடுத்தடுத்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரன்பீர் சிங்கோட அப்பா அம்மா தன்னோட பையன் அந்த மாதிரி தவறான ஒரு கேரக்டர் கிடையாது, அவன் இன்டர்வியூக்காண்டி தான் இந்த டேராடூனுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சடலத்தை வாங்க மறுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருந்தே தர்ணா போராட்டம் பண்றாங்க. என்னோட பையனோட சாவுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த உடலை நாங்க வாங்க மாட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு வயசான தம்பதிகள் போராட்டம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீடியா கவரேஜ் கிடைக்க ஆரம்பிக்கிறோம். அதுல சம்பந்தப்பட்ட சில நியூஸ் பேப்பர், சில டிவி சேனல் கேட்கறாங்க, என்ன சார் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தன்னோட பையனை கேங்ஸ்டர்னு சொல்லி தவறா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, நாங்க வெளியூர்காரங்க, என் பையன் வேலைக்காக வந்தவனுக்கு இப்படி நடந்து போச்சுங்கிற மாதிரி இவங்க அம்மா அப்பா மீடியா கிட்ட கதறி அழுகுறாங்க. என்னோட பையனோட மரணத்துக்கு எங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லி இந்த அம்மா அப்பா எப்ப மீடியால பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போ இந்த ஃபேக் என்கவுண்டர் அப்படிங்கிற நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. இவங்க சொல்ற தகவலை வச்சு நியூஸ் பேப்பர் எல்லாத்திலுமே சரி, இந்த மாதிரி டேராடூன் போலீஸ் தப்பா ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஜஸ்ட் வேலைக்கு வந்த ஸ்டூடெண்ட்டை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் பரவ ஆரம்பிக்க விட்டு கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான பிரஷர் வர ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இவன் கேங்ஸ்டரா இல்ல போலீஸ் தவறா என்கவுண்டர் பண்ணிட்டாங்களாங்கிறத சரியா கிளாரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலையில போலீஸ் அதிகாரிகளும் கவர்மெண்ட்டும் தள்ளப்படுறாங்க. இந்த அப்பா அம்மா என்னதான் ஃபேக்கா என்கவுண்டர் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி மீடியா முன்னாடி கதறி அழுதா கூட போலீஸ் ஒரே தேதி தான் சொல்றாங்க, உங்க பையன் கேங்ஸ்டர், எங்க போலீஸ் அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கியை புடுங்கிட்டு ஓடிட்டான், அதனால நாங்க அவனை விரட்டி பிடிக்கும்போது எங்களை சுட முயற்சி பண்ணான், எங்களோட தற்காப்புக்காகவும் பொதுமக்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டோங்கிற மாதிரி போலீஸ் ஒரே தேதி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன், உண்மையிலே இவன் கேங்ஸ்டரா இல்ல போலீஸ் தவற என்கவுண்டர் பண்ணிட்டு அவங்க தவற மூடி மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற சூழ்நிலையில தான் கொலை செய்யப்பட்ட இந்த ரன்பீர் சிங்கோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் மீடியாவையும் ஏன் கொலை செய்யப்பட்ட இந்த ரன்பீர் சிங்கோட குடும்பத்தோட ஆணி வேரையே ஆட்டிருச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரன்பீர் சிங்கை மொத்தம் 22 துப்பாக்கி குண்டுகள் தொலைச்சிருக்கு. அது போக இந்த ரன்பீர் சிங்கோட உடல்ல 28 இடங்கள்ல பலவிதமான காயங்களும் பலவிதமான எலும்பு முறிவுகளும் இருக்கிறத சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் இவர் துப்பாக்கியை பிடிங்கிட்டு போயிட்டு போலீஸ் பின்னாடி வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடியே இவரோட உடம்புல இவ்வளவு காயம் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நபரோட உடம்புல 28 இடத்துல எலும்பு முறிவுகள் இருந்தா அந்த நபரால எழுந்து நடக்க முடியுமா? இப்படி போலீஸை மீறி ஓட முடியுமா? இல்ல போலீஸை துப்பாக்கியால சுட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கொஸ்டின் வருது. சரி, போலீஸ் தற்காப்புக்காக சுட்டாங்கன்னு வச்சுப்போம், ஒரு டைம் 2 டைம் இல்ல 4 டைம் சொல்லாமா? மொத்தம் 22 துப்பாக்கி குண்டுகளால இந்த ரன்பீர் சிங்கோட உடல்கள் தொலைக்கப்பட்டதுனால பிரேத பரிசோதனை அறிக்கையில இவருக்கு பல இடங்களில் எலும்பு முறிவுகளும் இருக்கிற காரணங்கள்னால போலீஸ் பொய் சொல்றாங்க. ரன்பீர் சிங் தப்பிச்சு ஓடவும் செய்யல, போலீஸை எதிர்த்து துப்பாக்கியால சுடவும் முயற்சி பண்ணல. ரன்பீர் சிங்கை வேணுக்குமே போலீஸ் ஃபேக்கா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா உறுதிப்படுத்தப்படுது. ஸோ இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பத்தி பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்க விட்டு இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதை எவ்வளோ நாள் மூடி மறைக்க முடியும்னு தெரியல, பொதுமக்கள்கிட்டையும் இது லீக் ஆயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால கொலை செய்யப்பட்ட ரன்பீர் சிங்கோட குடும்ப உறவுகள், மீடியா, பொதுமக்கள் பிரஷர்னால ஃபைனலா இந்த என்கவுண்டர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. இப்ப சிபிஐ இந்த வழக்கை எப்படி விசாரணை ஆரம்பிக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த ரன்பீர் சிங்கிற நபர் கேங்ஸ்டரா இல்ல அவர் ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவராங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ரன்பீர் சிங்கோட போன் ரெக்கார்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாங்க. அவர் இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கூடயோ தீவிரவாத கூடயோ கான்டாக்ட் வச்சிருக்கக்கூடிய எந்தவித தடயங்களும் கிடைக்கல. அவரோட படிப்பு எங்க படிச்சாரு, எந்த ஊர்ல இருந்தாரு அப்படின்னு செக் பண்றாங்க. அவர் டேராடூனுக்கு எப்ப வந்தாரு, என்ன விஷயத்துக்காண்டி வந்தாரு, உண்மையிலேயே வேலை வாங்குறதுக்காண்டி தான் வந்தாரா, இன்டர்வியூ கிளியர் பண்ணாரா அப்படின்னு அந்த கம்பெனிலே போய்
போய் விசாரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது முதல் கட்ட விசாரணையில சிபிஐ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட இந்த ரன்பீர் சிங் எந்த விதமான கேங்ஸ்டரும் கிடையாது, அவர் எந்த விதமான தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவரும் இல்லைங்கிறது உறுதி செய்யப்படுது. ரெண்டாவதா போலீஸ் என்ன தேரி சொன்னாங்க, இந்த ரன்பீர் சிங் போலீஸோட துப்பாக்கியை புடுங்கிட்டு ஓடிட்டான், எங்களை திரும்ப சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த ரன்பீர் சிங் இவங்க என்கவுண்டர் பண்ணப்போ ரன்பீர் சிங் கடைசியா வச்சிருந்த துப்பாக்கியை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த துப்பாக்கி போலீஸுக்கு சொந்தமானது இல்ல, அது லோக்கல்ல ஒரு மேட் பண்ண துப்பாக்கி, லோக்கல்ல சும்மா இந்த மாதிரி தீவிரவாதிகள் கும்பல சேர்ந்த சில பேர் தயாரிச்ச துப்பாக்கிங்கிறது தெரிய வருது. சோ போலீஸ் சொன்னது பொய்ங்கிறது இந்த இரண்டாவது கட்ட விசாரணை தெரிய வருது. கண்டிப்பா இந்த ரன்பீர் சிங் போலீஸ்ல இருந்து எந்த துப்பாக்கியும் புடுங்கிட்டு ஓடல. அது போக சரி ஓகே, இது போலீஸ் துப்பாக்கியாவே இல்லாம இருந்துட்டோம், கடைசியா இந்த போலீஸ் அதிகாரிகள் ரன்பீர் சிங்கை 22 டைம் துப்பாக்கியால சுடும்போது ரன்பீர் சிங் வச்சிருந்த துப்பாக்கியில இருந்து ஒரு தோட்டா கூட வெளியில வரலங்கிறது தெரிய வரதுனால போலீஸ் சொன்னது முழுவதும் பொய்ங்கிற மாதிரி தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் போலீஸ் துப்பாக்கியை புடுங்கிட்டு ஓடவும் இல்ல, போலீஸை நோக்கி இவர் சுடவும் இல்லைங்கிறது இந்த இரண்டாவது கட்ட விசாரணை மூலமா தெரிய வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரன்பீர் சிங்கோட பிரேத பரிசோதனை அறிக்கையில மொத்தம் 22 இடங்கள்ல எலும்பு முறிவுகள் இருக்கிறதுனால இவர் ஏற்கனவே போலீஸ் லாக்கப்புக்குள்ள வச்சு சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்காரு. மேபி இவர் போலீஸ் லாக்கப்ல இருக்கும்போது இறந்து போயிருக்கலாம். அதனால இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. இந்த போலீஸ் ஸ்டேஷன்களை வச்சு ரன்பீர் சிங்குக்கு ஏதோ ஒரு நிகழ்ந்திருக்கு, போலீஸ் அவங்களோட குற்றத்தை மூடி மறைக்கிறதுக்காக ஃபேக்கா ஒரு என்கவுண்டர் டிராமா ஆடி இருக்காங்கிறத சிபிஐ உறுதி செஞ்சு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச 18 போலீஸ் அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்றாங்க. இப்போ எனக்கு மட்டுமல்ல உங்க எல்லாத்துக்குமே ஒரு क्वेश्चन வரும். சரி ஓகே, இவன் ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் இல்ல, கேங்ஸ்டர் இல்ல, இவன் வெளியூர்ல இருந்து டேராடூனுக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கான். அப்படி இன்டர்வியூக்காக வந்த ஒருத்தனை சம்பந்தமே இல்லாம போலீஸ் அதிகாரிகள் எதுக்காக கொலை பண்ணணும், எதுக்காக ஃபேக்கா என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற क्वेश्चन எல்லாத்துக்கும் வரும்போது அதுக்குரிய ஆன்சரையும் சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி என்ன காரணத்துக்காண்டி இந்த ரன்பீர் சிங்கை போலீஸ் ஃபேக் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வரவிட்டு உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்தில் நடக்குது, சினிமாவில் கூட இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. சிபிஐ இந்த ரன்பீர் சிங்கோட டைம் லைனை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் ஜூலை மாதம் 2ஆம் தேதி தன்னோட சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காரு. 3ஆம் தேதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ 4ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணலாம், அதனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஒரு பார்ட்டி பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. இவர் எப்போ ஹாசியாபாத்லேருந்து இந்த டேராடூனுக்கு வரும்போது எங்கே தங்கியிருந்தார்னா, இவரோட பாலிய நண்பர் ராம்குமார்ங்கிற மாதிரி ஒரு நண்பர் இருந்திருக்காரு, அவர் கூட தான் ஒரு வீட்டில் தங்கியிருக்காரு. ஸோ இப்போ வேலை கிடைக்க விட்டு தன்னோட ஃப்ரெண்டு ராம்குமார் கூட ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அப்போ அசோக் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் இங்க இருந்திருக்காங்க. அப்போ இந்த ராம்குமார் ரன்பீர் சிங் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம ஒன்று பண்ணுவோம், நேராக அசோக் குமார் வீட்டுக்கு போவோம், அவனையும் பிக்கப் பண்ணிப்போம், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மோட்டார் பைக்கில் இந்த ராம்குமாரோட மோட்டார் பைக்கில் கிளம்பி அந்த அசோக் அப்படிங்கிற நபரோட வீட்டை நோக்கி பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு அசோக் அப்படிங்கிற நபர் இருக்கிற வீடு மோகினி ரோடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கு. அந்த ரோடை கிராஸ் பண்ணா மட்டும்தான் இந்த அசோக் நபரோட வீட்டுக்கு போக முடியும். சோ இந்த 2 பேரும் அப்படியே ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஏரியால பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த ரோடை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அப்போ நம்ம இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்த பிரதீபா பட்டேல் அப்படிங்கிறவங்க டேராடூனுக்கு வந்திருக்காங்க. அப்ப இதே மோகினி ரோடை கிராஸ் பண்ணி தான் அவங்க போறதுக்காக ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மளுக்கு தான் தெரியுமே, இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகள் வந்தா அந்த ரோடையே பிளாக் பண்ணிடுவாங்க. இப்ப கம்ப்ளீட்டா அந்த ரோடையை பிளாக் பண்ணிட்டாங்க. பட் பிரதீபா பட்டேல் வர்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த மோகினி ரோட கிராஸ் பண்ணா மட்டும்தான் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க முடியும். பட் போலீஸ் அந்த ஏரியாவை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த பாதுகாப்புல ஜிடி பாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அந்த ஜிடி பாத் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க 2 பேர் கேட்டிருக்காங்க, சார் என்னோட ஃப்ரெண்டு வீடு அந்த பக்கம் இருக்கு, ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க கிராஸ் பண்ணி போயிடுவோம்னு சொல்லும்போது அந்த ஜிடி பாத்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. ஏண்டா ஜனாதிபதி வர்றாங்க, நீங்க இங்க கிராஸ் பண்ண அங்க கிராஸ் பண்ணோம்,
வெயிட் பண்ணுங்க மேடம் போக மட்டும்தான் இந்த ரோட எங்களால் கிளியர் பண்ண முடியும், அது எவ்வளவு நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஹார்ஷா சொல்லிடுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் கோபம் வந்து அந்த ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த போலீஸ் அதிகாரிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏண்டா போலீஸை எதிர்த்து பேசுறீங்களான்னு இந்த பசங்க வந்த பைக்கை ஓங்கி எத்துனதுல அந்த பைக் அப்படி போய் விழுந்திருக்கு. இதுல இந்த ராம்குமாருக்கும் கூட வந்த ரன்பீர் சிங்குக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. அதுவும் இந்த ரன்பீர் சிங் கொஞ்சம் முன்கோபக்காரன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்ப நாங்க என்ன கேட்டுட்டோம் என்னோட பைக்கை எட்டி உதைக்கிறேன்னு அந்த போலீஸ் அதிகாரி கண்ணத்திலே இவன் ஒரே ஒரு அற விட்டுருக்கான். இது அந்த ஜிடி பாத்ங்கிற போலீஸ் ஆபீசரோட ஈகோவை பயங்கரமா டச் பண்ணிருக்கு. ஏண்டா ஒரு போலீஸ் ஆபீசர் மேலேயே கை வைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சானே, அங்கேயே ரன்பீர் சிங்கோட சட்டையை பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த கூட வந்த ராம்குமார்ங்கிற நபர் கரெக்டா எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப இந்த ரன்பீர் சிங் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த ராம்குமாரை கூட மன்னிச்சு விட்டுறலாம், ஏன் மேல கை வச்ச உடனே நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஜிடி பாத்ங்கிற போலீஸ் ஆபீசர், நீங்க இந்த ஜனாதிபதி வர்றாங்க யார் வேணாலும் வரட்டும், மத்த போலீஸ் ஆபீசர் பார்த்துக்கோங்க, இவன் என் மேல கை வச்சுட்டான், இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரன்பீர் சிங்கிற அந்த 22 வயசு பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்திருக்காரு. அப்பயே பல இடங்கள்ல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. சரி நீ சொல்லு, தப்பிச்சு உடனே அந்த ராம்குமார் எங்க இருக்கான்னு கேட்க விட்டு இப்ப இந்த ரன்பீர் சிங்கம் என்ன சொல்றான், அந்த ராம்குமாரோட அட்ரஸை சொல்றான். அப்போ இந்த ரன்பீர் சிங் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், பல இடங்கள்ல இருந்து ரத்தம் வருது, லாக்அப்ல வச்சு 2-3 மணி நேரம் அடிச்சு வெளுத்து எடுத்துட்டாங்க. அப்படி டயர்டா இருந்த இந்த ரன்பீர் சிங்கை ராம்குமார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் ராம்குமார் அங்க வீட்டுக்கே வரல. ராம்குமாருக்கு தெரியும் நம்ம திரும்ப போனா போலீஸ் கிட்ட மாட்டி போனேன். இப்ப ராம்குமார் இல்லன்னு சொல்லப்பட்டு அது இந்த போலீஸ் ஆபீசர் ஜிடி பாத்ங்கிற நபருக்கு கூடவே கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணி அந்த கோபத்தை முழு கோபத்தையும் இந்த ரன்பீர் சிங் மேலே காமிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் இந்த ரன்பீர் சிங்கை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அடி அடின்னு அடிச்சு உயிர் போற மாதிரி அடிச்சிருக்காங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 4-5 மணி நேரம் அடி வெளுத்து எடுக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த ரன்பீர் சிங் தன்னோட சுயநினைவை இழந்துட்டான். அப்பதான் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு புரியுது, இவன் ஆல்மோஸ்ட் மரணம் அடைஞ்சிட்டான், இனிமேல் இவன் உயிர் படைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆஹா, இப்ப நம்ம லாக்அப்ல வச்சு ஒருத்தரை போட்டு தள்ளிட்டோமே, இப்போ இது உண்மையிலே வெளியில தெரிஞ்சுனா நம்மளோட எல்லாரோட வேலைக்கு ஆபத்து, நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இதுல இன்வால்வ் ஆனது ஜிடி பாத் அப்படிங்கிற இந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டுமல்ல, அப்போ அந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்ச இன்ஸ்பெக்டர்ல இருந்து கான்ஸ்டபிள் இருந்து கிட்டத்தட்ட 18 பேர் இந்த இன்சிடென்ட்க்கு உடந்தையா இருந்திருக்காங்க. இப்போ அந்த 18 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போறாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு, இதை நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று நம்ம நடந்ததை சொல்லிடலாம், அப்படி இல்லைன்னா இவனோட மரணத்தை நம்ம ஒரு என்கவுண்டர் மாதிரி செட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஐடியா சொல்றாங்க, ஒன்று பண்ணுவோம், இவன் நம்ம கேங்ஸ்டர்ங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுட்டு நம்மளே அவனை என்கவுண்டர் பண்ண மாதிரி போட்டு தள்ளிட்டா நம்மளுக்கு பேரும் கிடைக்கும், இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி எல்லாம் அந்த 18 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பிளான் பண்றாங்க. அப்போ அந்த பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, கண்ட்ரோல் ரூம் கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம், கேங்ஸ்டர்னு சந்தேகப்பட்ட ஒரு நபரை நாங்க அடைச்சு வச்சிருக்கோம், அவன் எங்க கிட்ட இருந்து துப்பாக்கியை திருடிட்டு காட்டுக்குள்ள ஓட போறான் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாவதா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்னொரு தகவல் சொல்றாங்க, நாங்க ஒரு 15 போலீஸ் ஆஃபீஸர் அவனை தேடி போறோம், அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அவனால போலீஸோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, பொதுமக்களோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லி ரெண்டாவது டைம் கண்ட்ரோல் ரூம் கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 18 போலீஸ் ஆபீசரும் ஏற்கனவே மரணம் அடைஞ்ச இல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இந்த ரன்பீர் சிங்க அவங்களோட அந்த போலீஸ் ஜீப்ல வச்சுட்டு ஒரு காட்டு பகுதி கூட்டிட்டு போறாங்க. ஃபேக்கா ஒரு துப்பாக்கி எடுத்து அவன் பக்கத்துல வச்சுட்டு மொத்தம் 22 குண்டுகள் தொலைக்க சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசரும் ஜிடி பாத்ங்கிற இந்த சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு ஃபேக் என்கவுண்டர் நடத்தி ரன்பீர் சிங்கிற இந்த MBA ஸ்டூடெண்ட்டை பரிதாபமா கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கண்ட்ரோல் ரூம் கால் பண்றாங்க, அந்த கேங்ஸ்டர் நாங்க என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவன் எங்களை நோக்கி துப்பாக்கியால சுட்டான், எங்களை தற்காத்துக்கிறதுக்காண்டி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்ல விட்டு அந்த இடத்துல மீடியா சீனியர் போலீஸ் ஆபீசர் வந்து எல்லாருமே இந்த 18 பேரையும் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. பரவாயில்ல, நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்க, இவன் ஒரு சாதாரண கேங்ஸ்டர் மட்டும் கிடையாது, இவன் நம்ம ஜனாதிபதி பிரதீப் பட்டேலியை கொலை பண்ண வந்தவன், இவனை நாங்க மட்டும் சுட்டு கொலை பண்ணாம இருந்திருந்தா
தான் இந்நேரம் ஜனாதிபதியோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடவிட்டு ஒட்டுமொத்த மீடியா எல்லாரும் நம்பி இந்த 18 போலீஸ் ஆபீசரையும் பாராட்டு மலையில நனைய வைக்கிறாங்க. இந்த வழக்குல இந்த ரன்பீர் சிங்கிற நபர் ஒரு கேங்ஸ்டர் இல்லங்கிறத ஏற்கனவே சிபிஐ நிரூபிச்சிட்டாங்க. அது போக போலீஸுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்களையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரன்பீர் சிங்கோட பிரேத பரிசோதனை அறிக்கை, அதுக்கப்புறம் அவர் கடைசியா வச்சு இந்த துப்பாக்கி போலீஸுக்கு சொந்தமானது கிடையாது, அதுல இருந்து ஒரு தோட்டா கூட வெளியில வரல அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. மேலும் சில தடயங்களை இந்த 18 போலீஸுக்கும் அகைன்ஸ்டா சேகரிக்கிறாங்க. அதுல என்ன ஒரு முக்கியமான தடயங்கள் அப்படின்னா, போலீஸ் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, நாங்க பிரதீபா பட்டேல் அப்படிங்கிற நம்ம ஜனாதிபதி வரும்போது பாதுகாப்புக்கு நிற்கும் போது ஒரு கேங்ஸ்டர் வந்தா அப்ப போலீஸ்க்கு துப்பாக்கியை எடுத்துட்டு போனாங்கிற மாதிரி தான் தியரி சொல்றாங்க. ஒரு பொழுதும் இந்த ரன்பீர் சிங்கிற நபரை நாங்க அரெஸ்ட் பண்ணல, லாக்கப்புக்கே கூட்டிட்டு வரலங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரன்பீர் சிங்கை லாக்கப்ல வச்சு போலீஸ் அடிச்சு நொறுக்குனது நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரன்பீர் சிங்கோட ஃப்ரெண்ட் ராம்குமார் தேடி வீட்டுக்கு போகும்போது அந்த ராம்குமார் வீட்டோட நெய்பரும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. போலீஸ் தான் இந்த ரன்பீர் சிங்கை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ இந்த ரன்பீர் சிங்கோட உடம்புல பல இடங்கள்ல காயம் இருந்தது. அப்போ போலீஸ் சொல்ற தியரி இங்கேயே பொய்ன்னு நிரூபிக்கப்படுது. சோ ரன்பீர் சிங் போலீஸோட கஸ்டடியில தான் இருந்திருக்காரு, அங்கதான் அவருக்கு ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் சிபிஐ நிரூபிக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி சில சின்ன சின்ன சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸையும் சிபிஐ கலெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும், இவங்களை போலீஸ் நோக்கி துப்பாக்கியால சுடும்போது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் ரன்பீர் சிங் சுட்டிருப்பான். அப்ப போலீஸும் என்ன பண்ணிருக்கணும், ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ரன்பீர் சிங்கை சுட்டிருக்கணும். பட் பேலிஸ்டிக் டெஸ்ட்ல என்ன சொன்னதுன்னா, ரன்பீர் சிங் உடல்ல இருக்கிற 22 தோட்டாவும் க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு சுட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரன்பீர் சிங் இருக்காருன்னா இப்படி பக்கத்துல வச்சு சுட்டதுனால இது என்கவுண்டரே இல்லைங்கிற மாதிரி சிபிஐ சொல்றாங்க. மேலும் சிபிஐ இன்னொரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த 18 போலீஸ் ஆபீசரும் ஏதோ வாழ்க்கையில சாதிச்சிட்ட மாதிரி கீழே இறந்து கிடக்கிற அந்த ரன்பீர் சிங்கோட சடலத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர்லாம் ரொம்ப ஹாப்பியா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அவங்க ஃபேஸ்லயோ உடம்புலயோ ஒரு சின்ன டயர்னஸ் கூட தெரியல. சிபிஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிரிமினலை துரத்திக்கிட்டு அவங்க காடு ஃபுல்லா சுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்பு எவ்வளவு டயர்டா இருக்கும், என்கவுண்டர் பண்ணாங்கன்னா உண்மையில எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த 18 போலீஸ் அதிகாரிகளோட முகத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட நாங்க பார்க்கல, ஒரு சின்ன டயர்னஸ் கூட எங்களுக்கு தெரியல. அதனால இங்க என்கவுண்டர் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நிறைய சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சிபிஐ கலெக்ட் பண்றாங்க. ஃபைனலா ஜூலை மாசம் 31 2009 வருஷம் இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த 18 போலீஸ் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த எல்லாத்தையும் சிபிஐ அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை ஃபர்ஸ்ட் சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் ஃபைனலா 2014 வருஷம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்த அந்த 18 பேரையும் சிபிஐ நீதிமன்றம் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செஞ்சு இந்த 18 போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில எவ்வளவோ போலீஸ்ங்கிற போர்வேல கருப்பு ஆடுகள் இருந்திருக்காங்க, எவ்வளவோ போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பட் ஒரே வழக்குல சம்பந்தப்பட்ட 18 போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த 18 பேருக்குமே ஆயுள் தண்டனை கிடைச்ச முதல் வழக்கு நம்ம இந்திய வரலாற்றுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வழக்குல ஆயுள் தண்டனை கிடைச்ச இந்த 18 போலீஸ் அதிகாரிகளும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. எங்களை இந்த மாதிரி தவறா ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணும்போது இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல மொத்தம் 18 பேர் இருக்காங்க, அந்த 18 பேரும் குற்றவாளி கிடையாது, அதுல 10 பேர் நிரபராதின்னு சொல்லி அந்த 10 பேருக்கும் எங்களுக்கு டைரக்டா எந்த எவிடன்ஸும் கிடையாது, சோ அந்த 10 பேரை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. மீதம் இருக்கிற 8 பேர்ல 7 பேரோட ஆயுள் தண்டனையை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல இன்னொரு நபருக்கு அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஜஸ்ட் 2 வருடங்கள் மட்டும் சிறை தண்டனை கொடுக்கறாங்க. இந்த வழக்குல ஹைகோர்ட் அவங்களோட ஆயுள் தண்டனையை நிரூபிக்கப்பட்ட அந்த 7 பேர்ல மிக முக்கியமான நபர்கள் யாரு அப்படின்னா, எஸ்கே யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்சார்ஜா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இதுல மெயின் கல்பிரிட்டா யாரு பார்க்கப்படுது, அந்த ஜிடி பாத்ங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தான். அவர் தான் இந்த பசங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை
பிரச்சனையை உண்டு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன்ல இந்த கான்ஸ்டபிள் அஜித் சிங் அப்படிங்கிற ஒரு நபர், அதுக்கப்புறம் நிதின் ஷா, ராஜ் பிஷ்ணவ், அதுக்கப்புறம் இன்னொரு 2 பேருன்னு மொத்தம் 7 பேரோட ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்படுது. சரி, ஓகே, இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதையும் இந்த அதிகாரிகள் சும்மா விடுவாங்களா? இதை கேன்சல் பண்ண சொல்லி இந்த 7 பேரும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தா கூட கொலை செய்யப்பட்ட ரன்பீர் சிங்கோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுல சம்பந்தப்பட்ட 20 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கணும். பட் எதுக்காக ஹைகோர்ட் அதுல 10 பேரை விடுதலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஹைகோர்ட் கொடுத்த இந்த தண்டனையை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட ரன்பீர் சிங்கோட அப்பா அம்மா உச்ச நீதிமன்றத்தில் இன்னொரு மனு தாக்கல் பண்றாங்க. இந்த 20 பேருக்கும் சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுத்த தண்டனையை உறுதிப்படுத்தணுங்கிற மாதிரி அந்த வழக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கு இன்னுமே உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஒரு தரமான ஆயுள் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். உண்மையிலே நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருப்போம். பட் ஒரு சில கேசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவிகள் கொலை செய்யப்படும் போது நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுவும் இவனை எடுத்துக்கோங்க, 22 வயசு பையன் MBA முடிச்சுட்டு எவ்வளவு கனவோட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நடந்த நிகழ்வை நம்மளாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியலனா அவங்க அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத என்னால யூகிச்சு கூட பார்க்க முடியல. உண்மையிலே இந்த வழக்கை படிச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த ஜெய் பீம்ங்கிற படம் தான் ஞாபகம் வருது. அதுல இந்த மாதிரி தான் குற்றமே பண்ணாத ஒருத்தனை லாக்அப்ல வச்சு போலீஸ் அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வேற மாதிரி காமிக்கிறதுக்காக அவனோட உடலை வேற இடத்துக்கு தூக்கிட்டு போய் கொண்டு போய் போடுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஜெய் பீம்ங்கிற படம் தான் ஞாபகம் வருது. ஸோ போலீஸ் அவங்களோட லாக்அப் டெத்தை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் கூட போவாங்களா அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. எல்லா போலீஸ் அதிகாரிகளும் கெட்டவங்களா இருக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு போலீஸ் மேல ஒரு மதிப்பையும் தாண்டி அவங்க மேல நம்மளுக்கு பாதுகாப்பு தர்றாங்க அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபீலையும் தாண்டி நம்ம எல்லாத்துக்குமே எப்பவுமே போலீஸ் மேல ஒரு பயம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில இன்சிடென்ட் தான் காரணம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, டே போலீஸ்காரங்கிட்ட மட்டும் வச்சுக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எல்லா போலீஸ்காரங்களும் தவறு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. பட் மேபி இந்த சூழ்நிலை எப்படி அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த 2 சின்ன பசங்களும் இளம் ரத்தம் அப்படிங்கிறதுனால போலீஸ்கிட்ட போய் சண்டை போட்டு இந்த பையனும் போலீஸ் ஆஃபீஸரை அடிச்சது தப்பு தான். தயவு செய்து சரிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டா அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருந்தா தான் என்னவா, இந்த பசங்க மேலேயும் தவறு இருக்கு. அதனால அன்னெசரி ப்ராப்ளமுக்குள்ள போகாம இருக்கிறதா இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய பெஸ்ட் டேக்அவே. நீ என்ன சொல்லிட்டேடா, என்னோட ஈகோ நீ டச் பண்ணிட்டல, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம போலீஸ்காரங்கிட்ட போய் சண்டை போடாம சரி ஓகே சார் நான் பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறது தான். அட்லீஸ்ட் இந்த பசங்க உயிரோட இருந்திருப்பாங்க. தேவையில்லாம இந்த இன்சிடென்ட் காரணமே 2 பேரோட ஈகோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஈகோ முக்கியமா உயிரோட இருக்கிறது முக்கியமா, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.